சந்திரன் உத்திரம் நட்சத்திரம். பிறப்பு ஜாதகத்தில் சந்திரன் உத்திரம் நட்சத்திரத்தில் இருந்தால் நீங்கள் பொதுவாக நேர்மையான, தாராளமான மற்றும் சமூகத்தில் நல்ல நிலையில் இருப்பீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய ஆடை, அணிகலன்கள் வாங்குதல், திருமணம், குளம் வெட்டுதல் போன்ற நல்ல காரியங்களை தங்களது பிறந்த நட்சத்திர நாளில் செய்யலாம். இவர்கள் அழகானவர்கள், சளிபிடிக்கும் உடல்வாகு கொண்டவர்கள், அதே சமயம் அறிவாற்றல், தியாக உணர்வுகள் ஆகியவற்றையும் கொண்டிருப்பார்கள். உத்திரம் நட்சத்திரத்தின் பொதுவான பலன்கள். குணங்கள் நேர்மையான, தாராளமான, பொறுமையான மற்றும் சமுதாயத்தில் உயர் நிலையில் இருப்பார்கள். பண்புகள் அழகானவர்கள், அழகான பேச்சாளர்கள், அறிவாற்றல் மிக்கவர்கள், தியாக உணர்வு கொண்டவர்கள், மற்றவர்களின் சொத்துக்களை அனுபவிக்கும் யோகம் கொண்டவர்கள். சமூக அந்தஸ்து, மரியாதைக்குரியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் சமூகத்தின் மத்தியில் நல்ல பெயர் பெறுவார்கள். உத்திரம் நட்சத்திரத்தின் முக்கியத்துவம். நல்ல காரியங்கள், புதிய வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்குதல், திருமணம், குளம், கிணறு வெட்டுதல் போன்ற நல்ல காரியங்களை தங்களது பிறந்த நட்சத்திர நாளில் செய்யலாம். சந்திராஷ்டமம். நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தில் இருந்து 17வது நட்சத்திரத்தை கடந்தால் சந்திராஷ்டமம் காலம் ஆகும். இந்த காலத்தில் கவனம் தேவை. நினைவில் கொள்ள வேண்டியவை: ஜாதகத்தில் சந்திரனின் நிலை அதன் பலன்களை நிர்ணயிக்கும். சந்திரனின் பலன்களை அறிய முழுமையான ஜாதக ஆய்வும் நட்சத்திர பாதத்தையும் கணக்கிட வேண்டும். சுக்கிரன், ராகு போன்ற பிற கிரகங்களின் சேர்க்கை மற்றும் தசாபுத்தி நிலையும் பலன்களை மாற்றலாம். 27 நட்சத்திரங்களில் 12வது நட்சத்திரம் உத்திரம். வில்லுக்கு விஜயன் என்று இன்றும் புகழப்படும் மகாபாரத அர்ஜுனன் பிறந்த நட்சத்திரம் என்ற பெருமைக்குரியது உத்திர நட்சத்திரம் ஆகும். இதன் அதிபதி சூரிய பகவான். முதல் பாதம் சிம்ம ராசிக்கும் 2, 3, 4ஆம் பாதங்கள் கன்னி ராசிக்கும் உரியது. ஆண் நட்சத்திரம் என கருதப்படுகிறது. உடலில் முதுகெலும்பு, முதல் பாதம், குடல், சிறுநீர்ப்பை, கல்லீரல் 2, 3, 4ஆம் பாதங்கள் ஆகியவற்றை ஆளுகிறது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர அதிபதி சூரியன் என்பதால் நல்ல மன வலிமையும், உண்மையை பேசும் குணமும், கல்வி விஷயங்களில் சிறந்தவராகவும், நல்ல புத்திக்கூர்மை கொண்ட நபர்களாகவும் இருப்பார்கள். ஆண்களுக்கு கம்பீரமான நடையும், பெண்களை கவரும் உடலமைப்பும் இவர்களுக்கு இருக்கும். இவர்களை கண்டவர்கள் திரும்ப திரும்ப பேசவும், பழகவும் ஆசைப்படும் அளவிற்கு வசீகர தோற்றம் இருக்கும். அனைவரையும் எளிதில் கவரக்கூடிய பேச்சாற்றல் இருப்பினும் குறைகளைக் கண்டால் முகத்தில் சட்டென அடித்தாற் போல பேசக்கூடியவர்கள். உங்களுடைய முழு ஜாதகத்தை ஜோதிடரிடம் காண்பித்து துல்லியமான பலன்களை அறிந்து கொள்வது நல்லது. சந்திரன் உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தின் பலன்கள். நீங்கள் தைரியசாலி, தன் திறமையில் கர்வமும் அபார நம்பிக்கையும் உடையவர்கள். ஆனால் தாய் சொல்லை தட்டாதவர். உங்களுக்கு உயரமான அல்லது அகலமான முகவாய் இருக்கும். இதுவே லக்னமாகி அதில் சனியும் இருந்தால் சிறுவயதில் தாயாருக்கும் சகோதரிக்கும் ஆகாது. ஏராளமாக சம்பாதிப்பீர்கள், அதே மாதிரி இழப்பதும் அதிகமாக இருக்கும். சந்திரன் உத்திரம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தின் பலன்கள். கோபமும் சாந்தமும் கலந்த சுபாவம். அழகானவர்கள். ஆணைவிட பெண் குழந்தைகள் அதிகம். தயாள குணம் நிரம்பிய ஆன்மீகவாதி, மந்திர சாஸ்திரங்களில் நம்பிக்கை உண்டு. புதிதாக எதையாவது தேடிக்கொண்டிருப்பீர்கள். அஜீரணம், இயல் உபாதைகளால் கஷ்டப்படுவீர்கள். சந்திரன் உத்திரம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தின் பலன்கள். சந்திரன் உத்திரம் நட்சத்திரத்தின் 3வது பாதத்தில் கன்னி ராசி, கடக நவம்சம் இருப்பது நபருக்கு மனதுள்ள நுட்பம், பரிவு மற்றும் பண்பாட்டுடன் கூடிய செயல்முறை ஆளுமையை அளிக்கிறது. தாய்மையான கவனமும் நல்ல அனுசரணையும் காணப்படும். ஆனால் மனத்தில் மென்மை அதிகம் இருப்பதால் உறுதி குறைவாகும் அபாயம் உள்ளது. மனதை நிலைநிறுத்தி செயல்பட்டால் சகஜமான செல்வாக்கு மற்றும் நற்பெயர் கிடைக்கும். சந்திரன் உத்திரம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தின் பலன்கள். சந்திரன் உத்திரம் நட்சத்திரத்தின் 4வது பாதத்தில் கன்னி ராசி, சிம்ம நவம்சம் இருப்பது நபருக்கு ஆதிக்க மனோபாவம், சுயமரியாதை மற்றும் பொறுப்புணர்வு மிகுந்த செயல்பாடுகளை அளிக்கும். சந்திரன் கன்னியில் நீசமாக இருந்தாலும் இந்த பாதத்தில் நவம்சத்தில் சூரியனின் தாக்கம் இருப்பதால் ஒருவர் புகழ், பதவி மற்றும் தலைமை நிலைகளை நோக்கிச் செல்லும் வாய்ப்பு அதிகம். மனநிலை சீராக இருந்தால் உயர்வு உறுதி. செவ்வாய் உத்திரம் நட்சத்திரம். ஜாதகத்தில் செவ்வாய் உத்திர நட்சத்திரத்தில் இருப்பது
செவ்வாயின் சுபாவமான துணிச்சல், விடாமுயற்சி போன்ற குணங்களை அதிகரிக்கும். இந்த நிலை மனபயம் அற்றவர்களாகவும், சவாலான வேலைகளை துணிவுடன் செய்யக்கூடியவர்களாகவும், ஆபத்துகளை எதிர்கொள்ள தயங்காதவர்களாகவும் ஆக்கும். இது செவ்வாய் தோஷத்தின் தீவிரத்தன்மை அல்லது பலனை மாற்றும். தனிப்பட்ட ஜாதகத்தில் செவ்வாயின் நிலை மற்றும் மற்ற கிரகங்களின் சேர்க்கைகளை பொறுத்தது. செவ்வாய் உத்திர நட்சத்திரத்தில் இருப்பதன் பொதுவான பலன்கள். அதிக துணிச்சல். செவ்வாய் துணிச்சலுக்குரிய கிரகம். உத்திரம் நட்சத்திரத்தில் இருக்கும்போது இந்த குணம் மேலும் அதிகரிக்கும். சவாலான வேலைகளில் ஈடுபாடு. இந்த நிலை உள்ளவர்கள் அபாயகரமான, சவாலான வேலைகள் என்று எதையும் பயப்படாமல் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். மனபயமின்மை, துக்கம், கஷ்டங்கள், மரணபயம் போன்றவைகளை அவர்கள் தீவிரமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஊழல் அல்லது தண்டனை பற்றிய அச்சமின்மை. சிலர் ஊழல் செய்வதற்கோ, அவமானப்படுவதற்கோ அல்லது தண்டனை பெறுவதற்கோ அஞ்சாமல் இருப்பார்கள். கருத்தில் கொள்ள வேண்டியவை. செவ்வாய் தோஷம். ஜாதகத்தில் செவ்வாய் நிற்கும் இடம் பொறுத்து தோஷத்தின் தன்மை மாறும். உதாரணமாக, லக்னத்தின் 8வது இடத்தில் செவ்வாய் அமர்ந்து அதனுடன் செவ்வாய் தசையும் நடப்பில் இருந்தால் கடுமையான செவ்வாய் தோஷம் ஏற்படலாம். மற்ற கிரகங்களின் சேர்க்கை. செவ்வாய் மற்ற கிரகங்களுடன் சேரும் விதம் மற்றும் அதன் சேர்க்கைகள் இந்த நட்சத்திரத்தின் பலன்களை மாற்றியமைக்கும். முழுமையான ஜாதக ஆய்வு. செவ்வாயின் பலன்களை துல்லியமாக அறிய ஜாதகத்தில் உள்ள மற்ற கிரகங்கள், பாவங்கள், தசாபக்திகள் ஆகியவற்றையும் கவனமாக ஆய்வு செய்ய வேண்டும். எனவே செவ்வாய் உத்திர நட்சத்திரத்தில் இருப்பது ஒருவரின் குணங்களையும் வாழ்க்கை பாதையையும் பாதிக்கும் ஒரு முக்கிய அம்சமாகும். ஆனால் இது முழு ஜாதகத்தையும் பொறுத்தது. செவ்வாய் உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தின் பலன்கள். செவ்வாய் உத்திரம் நட்சத்திரத்தின் 1வது பாதத்தில் சிம்ம ராசி, சிம்ம நவம்சம் இருப்பது நபருக்கு தாராள மனம், அதிகார உணர்வு மற்றும் தலைமை தன்மை வழங்கும். செவ்வாய் சூரியனின் வீட்டில் வலிமையாக இருப்பதால் நேர்மை, துணிச்சல் மற்றும் போராளி மனப்பான்மை காணப்படும். தலைகுணம் கட்டுப்பட்டால் சமூகத்தில் மிகுந்த முன்னேற்றம் பெறுவார். செவ்வாய் உத்திரம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தின் பலன்கள். இந்த நிலையில் நபருக்கு திட்டமிடும் திறன், கட்டுப்பாடான செயல்கள் மற்றும் நியாய உணர்வு அதிகம் இருக்கும். செவ்வாய் சிம்ம ராசியில் இருந்தாலும் கன்னி நவம்சத்தின் தாக்கம் காரணமாக கடுமையான உழைப்பும் தனிமையில் செயல்படும் மனோபாவமும் காணப்படும். செயலில் நுட்பம் இருந்தால் நிதானமாக ஆனால் உறுதியாக முன்னேறுவர். செவ்வாய் உத்திரம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தின் பலன்கள். இந்த பாதத்தில் செவ்வாய் நிலை பெற்ற தீர்மானம், ஆழமான சிந்தனை மற்றும் பணியில் நிபுணத்துவத்தை தரும். மனதில் தாழ்மையான பாதுகாப்பும் ஆனால் சில நேரங்களில் அதிக பதற்றமும் ஏற்படலாம். தெளிவான நோக்கு, உழைப்பு மற்றும் பொறுமை ஆகியவை இருந்தால் இந்நிலை வாழ்க்கையில் நம்பிக்கைக்குரிய உயர்வை தரும். செவ்வாய் உத்திரம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தின் பலன்கள். புதன் உத்திரம் நட்சத்திரத்தின் 1வது பாதத்தில் இருப்பது நபருக்கு அறிவாற்றல், வேகமான புரிதல் மற்றும் சமூகத்தில் பேசும் திறன் அதிகரிக்கிறது. சூரியனின் ஆற்றலும் புதனின் நுட்பமும் சேர்ந்து ஒருவரை அறிவாளி, வாக்மி மற்றும் நயமான தொடர்பாளர் ஆக்கும். சில சமயம் உளவியல் சிக்கல்கள், மன அழுத்தம் வரக்கூடும். ஆனால் தியானம், மனநிலைத்தன்மை இதனை சமநிலைப்படுத்தும். இது போன்று உங்கள் சுய ஜனன ஜாதகத்தை வைத்து இன்றைய தினபலன், யோக பலன், திதிபலன், கர்ணபலன், தாரபலன், ஓரைபலன் தெரிந்து கொள்ள www.bssrf.org.in. உங்கள் ஜாதகத்தை 1 பேஜ் பிரிண்ட் எடுக்கலாம். ரிஷிகாஸ்ட்ரோ ஆப். ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் ஃபார் QR கோட் ஸ்கேன். இன்று உங்கள் நட்சத்திரப்படி நன்மை நடக்குமா என ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள www.bssrf.org in ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் இல் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன் செய்து பார்க்கலாம். இதுபோன்று மேலும் சந்திரன் மற்றும் செவ்வாய் பற்றி அறிய உங்கள் சுய ஜன்ம ஜாதகத்தில் சந்திரனும் செவ்வாயும் எந்த ராசியில் இருக்கிறார், எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளத்தை பயன்படுத்தி பார்க்கலாம். உங்கள் சுய ஜனன ஜாதகத்தில் இன்று உங்கள் ராசிக்கு நாள் எப்படி இருக்கும் என்று ஆய்வு செய்து பார்க்கலாம். பிரிண்ட் இமேஜ் யுடன் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன் செய்து பார்க்க www.bssrf.org.in மற்றும் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் ஸ்கேன் செய்து பார்க்கலாம்.
உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்கள் நட்சத்திரம் என்ன, என்று உங்களுக்கு நட்சத்திரப்படி என்ன நிகழும் என்பதை மிகவும் எளிய முறையில் தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளம் மற்றும் ரிஷிகேஸ்டோ இப்பிலும் காணலாம். www. PSSSRF ஆர்கனைசேஷன். உங்கள் ஜன் ஜாதகத்தை ஒன்-பேஜ் பிரிண்ட் எடுக்கலாம். நீங்கள் விரும்பும் வடிவமைப்பில் சிறந்த முறையில் மிகவும் துல்லியமாக ஜோதிட மென்பொருள் மற்றும் பிரிண்ட் மாடல் படம். www. or பாண்டிச்சேரி. கான்டாக்ட். உங்கள் ஜன்ன ஜாதகத்தில் சந்திரனும் செவ்வாயும் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்பதையும், அவர்கள் கொடுக்கும் நற்பலன் என்ன என்பதையும், கெடுபலன் என்ன என்பதையும் அறிந்து கொள்ள www.sleep.organization.in இணையதளத்திலும் ரிஷிகேஸ்டோல் கோட் சந்திரன் 163 190 217 244, செவ்வாய் 271 298 325 352 பயன்படுத்தி அறியலாம்.